வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ருத் தமிழ் கனடாவினுடைய கனேடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன். கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பட்ட முக்கியமான கனேடிய தமிழ் செய்திகளைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதே போல இந்த வீடியோவை பார்த்து முடித்ததன் பிற்பாடு நம்முடைய கனேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இணைவதற்கு உங்களுடைய கனேடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் செல்லலாம் நேர்களே. முதலாவது விடயம் பார்த்தமாக இருந்தால், ஈரான் மற்றும் அமெரிக்கா இஸ்ரேலினுடைய தற்போதைய போர் மேகமானது எப்படி கனடா வரை தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக மத்திய கிழக்கிலே நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற பதட்டங்களுக்கு மத்தியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்திருக்கின்றார். ஈரான் தனது நிலத்தடி ரகசிய தளங்களிலே புதிய அணு ஆயுத தயாரிப்பை தீவிரப்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டியிருக்கின்றாராம் அவர். மேலும் அமெரிக்க படைகள் நடத்தி வருகின்ற துல்லியமான தாக்குதல்கள் பெரும் வெற்றியை பெற்றுள்ளதாக தெரிவித்திருக்கின்றார். ஈரானினுடைய நிபந்தனையற்ற சரணடைதலை மட்டுமே அமெரிக்கா ஏற்கும் என அவர் திட்டவட்டமாக கூறியிருக்கின்றார். மறுபுறம் ஈரானின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், மின்சார உற்பத்தி மையங்கள் மற்றும் தகவல் தொடர்பு உள்கட்டமைப்புகள் மீதான தொடர் வான்வழி தாக்குதல்கள் அந்நாட்டின் இயல்பு வாழ்க்கையை முற்றிலுமாக முடக்கியிருக்கின்றது. இதற்கு பதிலடியாக அமெரிக்க தூதரகங்கள் மற்றும் இராணுவ தளங்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருப்பதால் போர் சர்வதேச அளவிலே விரிவடையும் அபாயம் தொடர்ந்து இருந்த வண்ணம்தான் இருக்கின்றது. போரின் காரணமாக ஈரானில் ஜனநாயக ரீதியிலான ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த ஈரானியன் டயஸ்போராஸுக்கும் தற்போது ஒரு ஏமாற்றமான சூழல் தான் இருப்பதாக சொல்லப்படுகிறது. மத்திய கிழக்கினுடைய வான்வழியை பயன்படுத்துகின்ற நூற்றுக்கணக்கான சிவில் விமான போக்குவரத்து பாதைகள் அவசரமாக மாற்றியமைக்கப்பட்டிருக்கின்றது. ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லாத ட்ரோன்களின் நடமாட்டம் காரணமாக விமானிகள் கூடுதல் எச்சரிக்கையுடன் செயற்பட அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதேவேளை ஈரான் மீதான இந்த போர் மற்றும் மத்திய கிழக்கின் விநியோக சங்கிலி பாதிப்பு காரணமாக உலகளாவிய எரிபொருள் சந்தையிலே பெரும் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. அந்த சப்ளை செயின் அடிவாங்கி இருக்கின்ற இந்த ஒரு சூழ்நிலையிலே சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயினுடைய விலை திடீரென்று உயர்ந்து ஒரு பெரலுக்கு $120 வரை எட்டியிருக்கின்றது. இதன் நேரடி விளைவாக நேற்று கனடாவிலே பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்திருந்தது. குறிப்பாக டொரண்டோ பகுதி மற்றும் அதை சுற்றி இருக்கின்ற GTA பகுதிகளில் பெட்ரோல் விலை 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு மீண்டும் ஒரு புதிய உச்சத்தை எட்டியிருக்கின்றது. கடந்த மாதத்துடன் ஒப்பிடுகின்ற போது 20% அதிகமான அதிகரிப்பு அவதானிக்கப்பட்டது. இந்த திடீர் எரிபொருள் விலையேற்றம் போக்குவரத்து செலவுகளை அதிகரித்திருப்பதால் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்களின் விலையின் கடுமையாக உயரக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கின்றது. எண்ணெய் விநியோக தடையால் ஏற்பட்டிருக்கின்ற இந்த தொடர் சங்கிலி விளைவுகள் ஏற்கனவே பல சவால்களை சந்தித்து வருகின்ற கனேடிய பொருளாதாரத்திலே பணவீக்கத்தை மேலும் தூண்டும் என பொருளாதார நிபுணர்கள் மற்றும் மத்திய வங்கியாளர்கள் கடும் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். இதனால் நடுத்தர குடும்பங்களின் மாதாந்திர செலவுகள் பெருமளவில் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. மேலும் ஈரானில் நடந்து வருகின்ற போர் மனித உயிர்களை மட்டுமன்றி சுற்றுச்சூழலையும் கடுமையாக பாதித்திருக்கின்றது. தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களால் பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் சேமிப்பு கிடங்குகள் தீப்பற்றி எரிந்து வருகிறது. இதனால் வளிமண்டலத்தில் பல டன் அளவிலான நச்சு புகையும் கரியும் எண்ணெய் துகள்களும் கலந்திருக்கின்றது. இவை மேகங்களுடன் இணைந்து தற்போது ஈரானின் பல பகுதிகளில் ஆயில் ரெயினாக பொழிந்து வருகிறது. இது நீர்நிலைகள், விவசாய நிலங்கள் மற்றும் பொதுமக்களின் வீடுகள் மீது படிந்து பெரும் மாசினை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த நஞ்சு பொழிவினால் மக்களுக்கு கடுமையான சுவாச கோளாறுகள் மற்றும் தோல் நோய்கள் ஏற்படக்கூடும் எனவும் இது பிராந்தியத்தின் பல்லுயிர் சூழலுக்கு மிக நீண்ட கால மீள முடியாத பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் சர்வதேச சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக இது ஈரானை மட்டுமல்ல, அதன் எல்லையை பகிர்கின்ற நாடுகளுக்கும் நிச்சயமாக அதனுடைய ஆபத்து உணரப்படக்கூடியதாக இருக்கும். தொடர்ச்சியாக கனடிய இடைத்தேர்தல் மற்றும் வெளியுறவு கொள்கை தொடர்பிலே ஒரு முக்கிய மாற்றம் ஒன்று வந்திருக்கின்றது. கனடிய அரசியலில் எதிர்பாராத நகர்வாக பிரதமர் மார்க் கார்னி 3 முக்கிய கூட்டாட்சி தொகுதிகளுக்கு இடைத்தேர்தலை அறிவித்திருக்கின்றார். இதிலே டெரபோன் தொகுதியினுடைய முந்தைய தேர்தல் முடிவுகள் நீதிமன்றத்தினால் ரத்து செய்யப்பட்டதனால் அந்த தொகுதி அரசியல் ரீதியாக அதிக கவனம் பெற்றிருக்கின்றது. 3 தொகுதிகளிலும் ஆளும் லிபரல் கட்சி வெற்றி பெற்றால் நாடாளுமன்றத்தில் அக்கட்சி இழந்த தனது பெரும்பான்மையை மீண்டும் பெற பெரும் வாய்ப்பு இருக்கின்றது. அதே சமயம் மத்திய கிழக்கு விவகாரங்களிலே கனடாவின் நிலைப்பாடு குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த பிரதமர் கார்னி சர்வதேச அமைதியை காக்க தேவைப்படும் பட்சத்திலே நட்பு நாடுகளின் இராணுவ நடவடிக்கைகளுக்கு கனடா தன்னுடைய முழு ஆதரவை வழங்கும் என்று அறிவித்திருக்கின்றார். இது கனடாவினுடைய பாரம்பரிய அமைதி காக்கும் வெளியுறவு கொள்கையிலே ஒரு முக்கிய மற்றும் அதிரடியான மாற்றமாக பார்க்கப்படுகின்றது. நிச்சயமாக இந்த போரிலே கனடாவும் இழுத்து விடப்படலாம் அல்லது கோர்த்து விடப்படலாம் என்கின்ற ஒரு சூழல் தற்போது அவதானிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக பார்த்தமாக இருந்தால், பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே மஸ்கியூம் பழங்குடியின மக்களுடன் அரசு செய்து கொண்டிருக்கின்ற ஒரு ஒப்பந்தம் குறித்து எழுந்த சர்ச்சைகளுக்கு மத்திய பாரம்பரிய அமைச்சர் விளக்கம் அளித்திருக்கின்றார். இந்த ஒப்பந்தம் தனியார் சொத்துக்களை பறிப்பதற்கான அல்ல என்றும் காலங்காலமாக ஒடுக்கப்பட்ட பழங்குடியினரின் நில உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க படி என்றும் அவர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். மறுபுறம் பாதுகாப்பு மற்றும் சட்ட ஒழுங்கு விவகாரத்திலே டொரண்டோ மற்றும் அதன் சுற்றுப்புறங்களிலே
வழிபாட்டு தலங்களை குறிவைத்து தொடர்ச்சியான துப்பாக்கிச் சூடு மற்றும் சிறுபான்மை சமூகத்தினரை அச்சுறுத்துகின்ற செயற்பாடுகள், மதவெறி மற்றும் வெறுப்புணர்வால் தூண்டப்படும் இத்தகைய வன்முறைகள் கட்டுப்படுத்தப்படுவதற்காக கடும் நடவடிக்கை எடுக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை உறுதியளித்திருக்கின்றது. மேலும் சமீப காலமாக அதிகரித்து வருகின்ற பகல் நேர துப்பாக்கிச் சூடு சம்பவங்களின் தொடர்புடைய ஆயுதமேந்திய இளைஞர்களை காவல்துறை தீவிரமாக தேடியும் வருகிறது. இதேவேளை கல்கரி நகரினுடைய அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகள் அடிக்கடி பழுதடைந்து வருவது பொதுமக்களை கடும் அதிருப்திக்கு உள்ளாக்கி இருக்கின்றது. நகரின் பிரதான நீர் விநியோக குழாய்களில் ஏற்பட்டிருக்கின்ற பெரிய அளவிலான பழுது காரணமாக நகராட்சி நிர்வாகம் மீண்டும் கடுமையான நீர் கட்டுப்பாடுகளை விதித்திருக்கின்றது. பொதுமக்கள் குடிநீரை காய்ச்சி குடிக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 2 ஆண்டுகளில் இது 3வது முறையாக நடைபெறுகின்ற பெரும் குழாய் உடைப்பு சம்பவமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இது நகரின் பழைய உட்கட்டமைப்புகளை உடனடியாக புதுப்பிக்க வேண்டியதனுடைய அவசியத்தை உணர்த்துகிறது. இதேவேளை அல்பர்டா மாகாண அரசினுடைய பிரிவினைவாத கொள்கைகள் மற்றும் சட்டங்களுக்கு எதிராக பழங்குடியின தலைவர்கள் ஒருங்கிணைந்து மாகாண சட்டமன்றத்திற்கு வெளியே பெரும் அடையாள ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள். இது மாகாண அரசிற்கும் பழங்குடியின மக்களுக்கும் இடையிலான சட்டப்பூர்வ மோதலாக உருவெடுத்திருக்கின்றது. அதேவேளை கனடாவின் தேசிய பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்பத்துறைக்கு தேவையான முக்கிய கனிமங்களை கிரிட்டிக்கல் மினரல்ஸை உள்நாட்டிலேயே சுத்திகரிக்கும் திறன் மிக குறைவாக இருப்பது குறித்து நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். எதிர்கால தொழில்நுட்ப போர்களிலே கனடா வெளிநாடுகளை சார்ந்திருப்பதை தவிர்க்க இத்துறையில் முதலீடுகளை பன்மடங்கு அதிகரிக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இறுதியாக பருவநிலை மாற்றத்தினுடைய தீவிரத்தை உணர்த்தும் வகையிலே கனடாவின் பல பகுதிகளில் வானிலை முரண்பாடுகள் பதிவாகி இருக்கின்றது. மெட்ரோ வான்கூவர் பகுதியிலே ஒரே நாளில் மிகவும் விசித்திரமான ஒரு வானிலை நிலவியது. நகரின் ஒரு பகுதியில் தெளிவான நீல வானமும் பிரகாசமான சூரிய ஒளியும் காணப்பட்ட அதே வேளையில் சில கிலோமீட்டர்கள் தொலைவில் இருக்கின்ற மற்றொரு பகுதியில் திடீர் மற்றும் கடுமையான பனிப்பொழிவு ஸ்னோ பர்ஸ்ட் ஏற்பட்டிருக்கின்றது. இது பொதுமக்களையும் வானிலை ஆய்வாளர்களையும் வியப்பில் ஆழ்த்தி இருக்கின்றது. இதே போன்று வினிபெக் மற்றும் மெனிடோபா மாகாணங்களிலும் எதிர்பாராத வானிலை மாற்றங்கள் மற்றும் தீவிர பருவநிலை நிகழ்வுகள் தொடர்ச்சியாக ஏற்பட்டு வருவது செய்திகளில் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது. ஏற்கனவே உலகளவிலே அரசியல் ரீதியான குழப்ப நிலைகள் பல போர்களையும் நிச்சயமற்ற தன்மைகளையும் ஏற்படுத்தி வருகின்ற நிலையிலே வானிலையில் ஏற்படுகின்ற இந்த திடீர் மாற்றங்களும் பொதுமக்களுக்கு பெரும் நெருக்கடிகளை கொடுக்கக்கூடியதாக மாறி இருக்கின்றது. இது கனடாவுக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதுக்கும் இருக்கின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. குறிப்பாக நேரடியாக இது விவசாய உற்பத்திசார் நாடுகளுக்கு ஒரு பெரும் எதிர்கால நெருக்கடியாக மாறும். இதேவேளை இந்த காலநிலை மாற்றத்துக்கு எதிராக போராடுவது தொடர்பாக இருந்த அந்த ஒற்றுமை தன்மை தற்போது பல்வேறு நாடுகளின் இடையே இல்லாத ஒரு சூழல் தான் இருக்கின்றது. குறிப்பாக அந்த ஒப்பந்தங்களில் இருந்து சில முக்கிய நாடுகள் வெளியேறி இருப்பதும் இந்த மோசமான சூழல் இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இத்துடன் இன்றைய நாளுக்கான ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய செய்தி தொகுப்பு முடிவுக்கு வருகிறது. நேயர்களே, தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். அதே போல நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள். இணைவதற்கான இணைப்புகளை டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நம்முடைய சேனலில் உங்கள் விளம்பரங்கள் வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் வாட்ஸ்அப் குழுவினுடைய அட்மின் இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி.